ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 வெங்காயம். இது மாதிரி மஞ்சத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இலை, 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு. பட்டை இல்லை, அதனால் போடலை. இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. நம்ம கரம் மசாலா போட்டிருக்கிறதால எல்லா மசாலாவும் அதிலே இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு முக்கியமாக வேணும். வீட்டில் நாங்கள் அரைக்காததால் கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க தாளிக்க. இவ்வளோதான் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு. வாங்க பார்க்கலாம். இது இப்போ நம்ம கடாய் வச்சாச்சு. கடாயில் வத்தல் வறுத்த எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெயை ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம அந்த பட்டை, கிராம்பு எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை இப்போ நல்லா போட்டுக்கலாம்ல. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் போட்டுப்போம். இப்போ இருக்கிற தக்காளிலாம் வதங்க லேட்டாகுது, அதனால் அதையும் இதோட சேர்த்து வதக்கிப்போம். இதில் நம்ம என்ன போட்டுக்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டோம். நம்ம உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் எல்லாமேன்னு சொல்லுவோம்ல, அதனால் உப்பு போட்டுக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், கல் உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் வதங்கிறது எல்லாமே. அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கினோன்னா இதில் நம்ம சிக்கன் போட்டுக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் போட்டுக்கலாம். சிக்கனையும் நம்ம அதில் போட்டுட்டோம். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் சில்லி பவுடர், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் நல்லா 3 ஸ்பூன், பெரிய ஸ்பூனாக 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் மஞ்சத்தூள், எப்பயுமே கவுச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, நெக்ஸ்ட்டு கடைசியாக பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம இப்போ இதில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கருவேப்பிலை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இதில் 2 ஸ்பூன் நம்ம கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை காய வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதில் நல்லா 2 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை ரொம்ப உடம்புக்கு நல்லது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரிச் அயன் இருக்குது. நம்ம கருவேப்பிலை முழுசாக போடும்போது தூக்கி போட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி சாப்பிடும்போது நம்ம அதோடய சாப்பிட்ருவோம். அதனால் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் இந்த பவுட்ரு ஆட் பண்ணக்கணும். தோசையில், இந்த மாதிரி நான்வெஜ்ஜில், வெஜ்ஜில், எதில் வேணாலும், எந்த ஃப்ரையில் வேணாலும் நம்ம கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணலாங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. எப்பயுமே நான்வெஜ்ஜிலலாம் தயிர் ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வெந்து போயிடும். மட்டன், சிக்கன் எல்லாம் சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் கொஞ்சம் 2 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு உப்பு போட்டு நல்லா சுண்டி ட்ரையாக வந்தோன்னா இறக்க வேண்டியது தான் நம்முடைய சுவையான சூப்பரான கடாய் சிக்கன். கருவேப்பிலை வாசனையோட ரெடி ஆகிடுங்க. ரொம்ப எம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.
உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்து. கடைசியாக நம்ம இதில் வந்து மிளகுத்தூளும் தூவ போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அதையும் நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு, தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி சூடாக வச்சு ஊற்றினோம்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துவிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூடாக தண்ணி ஊற்றினா சீக்கிரமாக வெந்துவிடும் சிக்கன். நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கலாம், வரைச்சி நிற்கும். அதனால் நம்ம சூடாக ஊற்றிக்கலாம். சூடாக ஊற்றினா சீக்கிரம் வெந்துவிடும். நல்லா வெந்து சுண்டி ட்ரை ஆகி வரட்டும். பாதியாக ட்ரை ஆகி வந்தோடனே சிக்கன் வெந்துடும். நம்ம இறக்கிடலாங்க. தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு கொட்டுட்டு மூடி வச்சுருது தான் ஃபினிஷ். நம்மளுடைய கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை சூப்பராக கடாய் சிக்கன் மாதிரி நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். நல்லா சுண்டி வந்தோன்னு பார்த்துட்டு இன்னும் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்ம நல்லா கொதிச்சுட்ருக்கு தளர்னு. நல்லா வேகட்டும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். நல்லா வெந்து சுண்டி வந்தோன்னு அது பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சுண்டி வந்துடுச்சு. நல்லா சத்தான ஒரு சிக்கன் கிரேவி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், நம்ம மெயின் டிஷ்ஷாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.